ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜாக்ஸ்பர் குமரேசன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் அதை பற்றி பேச போகிறேன்னா விண்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். அதை வந்து எப்படி நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறது, கூகுள் ஆத்தென்டிகேட்டர் எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விண்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து மெயினாக வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா சிஎம்சி காயினை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிஎம்சி காயின் வந்து பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் வந்து இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி வந்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் வந்து எப்படி வந்து எனபிள் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து என்னோட அக்கௌண்ட் கிளிக் பண்ண வந்து நான் லெவல் 1 வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கேன். லெவல் 1 வெரிஃபிகேஷன் முடிச்சா வந்து ஒரு 2 பிடிசி வந்து நம்ம வந்து டெய்லி வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ லெவல் 2 வெரிஃபிகேஷன் வந்து ஐடென்டி ஆத்தென்டிகேஷன் இதை வந்து முடிக்கணும். இதை நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் மட்டும் முடிச்சாலே போதும். நமக்கு டெய்லி வந்து 2 பிடிசி அளவுக்கு வந்து வித்ட்ரா பண்ணாலே போதும். இதுவே வந்து போதுமானது. ஸோ வந்து இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ வந்து என்னபிள் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கோ டு விண்டெக்ஸ் பிசி வெப்சைட் டு ஃபினிஷ் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் செட்டிங் அப்படின்றது வந்து காமிக்குது. ஸோ இதில் வந்து நம்மளை வந்து கூகுள் ஆத்தென்டிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்து நம்மளால் வந்து முடிக்க முடியாது. ஸோ எப்படி முடிக்கிறதுனா, நான் ஒரு லிங்க் தரேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த விண்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லாகின் பண்ண வெரிஃபிகேஷன் ஐடியை வந்து நீங்கள் வந்து பிசியில், அதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பேஜ் ஒன்று லாகின் பண்ண உடனே ஒரு பேஜ் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபண்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபண்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபண்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வித்ட்ராவல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். வித்ட்ராவல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபண்டு அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வித்ட்ராவல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். வித்ட்ராவல் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் த அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து காட்டும். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷன் என்ன, கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணணும், ஓகேங்களா? அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியாச்சு. நம்ம மொபைலில் பிசியில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேன் கியூஆர் கோடு அப்படின்றத கிளிக் பண்ணால் ஒரு பார்கோடு வரும். இந்த பார்கோடை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். அதாவது நம்ம மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்கேன் பண்ணுறதுனா, கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்றது இருக்குது பாருங்கள். ப்ளஸ் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்கேன் கியூஆர் கோட் அப்படின்றது இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கேனை வந்து கிளியர் பண்ணுங்கள். ஸ்கேனை வந்து அந்த பார்கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பிசியில் வந்து இந்த பார்கோடை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். பார்கோடை வந்து ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். அதான் விண்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதில் இருக்க கோடு ஒரு 6 கோடு வந்து 6 நம்பர் வந்து இருக்குது பாருங்கள். இந்த 6 நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் வந்து பேக்கப் அண்ட் கீ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு இது வந்துடும். இதை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பின்னாடி வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் என்னபிள் த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். லாகின் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. கீழே வந்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் கோடு அப்படின்றது வந்து எதை போடுறீங்கன்னா, இதில் வந்து 1 மினிட்டுக்கு ஒரு டைம் வந்து கோடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த 6 டிஜிட் கோடை வந்து நம்ம வந்து அதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்து 1 மினிட் வந்து ஆயிடுச்சு. 1 மினிட் ஆனதுக்கப்புறம் இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 6 கோடையும் வந்து இந்த 6 டிஜிட் கோடை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணுங்கள். கூகுள் ஆத்தென்டிகேஷன் கோட் அப்படின்றதுல வந்து என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து என்னபிள் கூகுள் ஆத்தென்டிகேஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்னபிள் கூகுள் ஆத்தென்டிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து லெவல் 1 வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதுவே நம்மளுக்கு வந்து போதுமானது. லெவல் 1 வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லெவல் 1 வெரிஃபிகேஷன் முடிச்சதால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது வந்து பார்க்கலாம். 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நம்ம வித்ட்ராவல் லிமிட் வந்து 2 பிடிசி வந்து லெவல் 1 வெரிஃபிகேஷன் முடிச்சா, லெவல் 2 வெரிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து 100 பிடிசி வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். 100 பிடிசிக்கு மேலே நான் வந்து வித்ட்ரா பண்ணுவேன் அப்படின்னா
அவங்கக்கிட்ட வந்து காண்டாக்ட் வந்து சப்போர்ட் டீம்கிட்ட காண்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சு தருவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து கூகுள் ஆத்தென்டிகேஷன் வெரிஃபிகேஷனே நம்மளுக்கு வந்து போதுமானது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வெரிஃபிகேஷன் வந்து முடிக்கணும். வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம், வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டெபாசிட் பண்ணுறது எப்படி அப்படின்றது வந்து நான் காமிக்கிறேன். நம்ம வந்து டெபாசிட் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 இடத்துல இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே டெபாசிட் அப்படின்றது வந்து காட்டும். இந்த டெபாசிட் அப்படின்றது வந்து செலக்ட் காயின் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் காயினில் வந்து நம்ம வந்து சிஎம்சி இந்த இடத்துல சர்ச்சில் வந்து சிஎம்சி அப்படின்றது வந்து கொடுக்குறோம். சிஎம்சி அப்படின்னு கொடுத்தா வந்து சினி மீடியா செலிப்ரிட்டி காயின் அப்படின்றது காட்டும். சினி மீடியா செலிப்ரிட்டி அப்படின்றது வந்து காட்டும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து காப்பி அட்ரஸ் அப்படின்றது இருக்குது பாருங்கள், இதை வந்து காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ வந்து சிஎம்சி காயின் உங்களுக்கு யாருக்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணாலும் இதில் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் கியூஆர் கோடும் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்கேனிங்கும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து சிஎம்சி காயின் வந்து இதில் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். வெரிஃபிகேஷன் முடிக்கிறது விஷயமே கிடையாது. ஸோ இதை வந்து இதில் வந்து ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த லாகினை வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ராவல் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். அதிலே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் ஆத்தென்டிகேஷன் வந்து முடிச்சுக்கலாம். வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வேலெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து காட்டும். டெபாசிட் அப்படின்றதுக்கு கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு என்னென்ன ஃபண்ட் இருக்கோ அது வந்து கிளியராக காட்டும். ஸோ இதில் வந்து நிறைய காயின்ஸ் இருக்குது, ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ வந்து ட்ரேட் அப்படின்றது வந்து நான் கொடுக்குறேன். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வந்து கொடுக்குறேன். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வந்து கொடுக்குறேன் பாருங்கள். எக்ஸ்சேஞ்ச் அதை வந்து கொடுத்துட்டு பிடிசி அதை வந்து கிளிக் பண்ணுறேன். பிடிசி வந்து நம்ம ட்ரேடு வந்து எதில் கொடுக்க போகிறோன்னா, இல்லை நம்ம சிஎம்சியை வந்து ட்ரேட் கொடுக்கலாம். நம்ம வந்து இப்போது டெபாசிட் அப்படின்றத கிளிக் பண்ணியாச்சு. டெபாசிட் வேணாம், ஒரே நிமிஷம். மார்க்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் வந்து சிஎம்சி அப்படின்றது வந்து டைப் பண்ணிக்கோங்க. சிஎம்சி வந்து நம்ம 3 காயினோட வந்து ட்ரேட் பண்ணலாம் இந்த எக்ஸ்சேஞ்சில். பிடிசி, எத்தீரியம், அப்புறம் வந்து விண்டெக்ஸ் அந்த காயின் மூலியமும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிடிசி மூலியமாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். சிஎம்சி பிடிசி அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வந்து இங்கே எல்லாமே வந்து காமிக்குது. செல்லிங் ப்ரைஸ், பையிங் ப்ரைஸ் எல்லாமே காமிக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 370 பிடிசியில் வந்து 370 பாயிண்ட்ஸ்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. ஒரு 123 காயினை வந்து செல் பண்ணுறாங்க. ஒரு 53 காயின் வந்து செல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இதில் பிடிசியை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு 370 காயினை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு 123 காயின் வந்து இதில் செல் பண்ணுறாங்க. 370, 53 பை பண்ணுறது வந்து ஒரு 65, 63, 350 கேட்டிருக்காங்க. ஸோ பையும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம். பிடிசியோட நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிடிசி வச்சு இதில் பை பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எத்தீரியத்தோடையும் பண்ணிக்கலாம். இடிஹெச் சிஎம்சி வந்து கிளிக் பண்ணுறேன். நான் சிஎம்சி அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுறேன். எத்தீரியத்தோடையும் பண்ணிக்கலாம். எத்தீரியத்தோடையும் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். எத்தீரியத்தோட ட்ரேட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து காட்டுதுன்னு பார்க்கலாம். எத்தீரியத்தோட ட்ரேட் பண்ணும்போது எத்தீரியத்தோட வேல்யூ வந்து காட்டு 0.0024980க்கு வந்து ஒரு 25 சிஎம்சி காயின் வந்து செல் பண்ணுறாங்க. அப்புறம் 2344 காயின் வந்து பை பண்ணுறாங்க. 0.00050க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பை பண்ணுறவங்க வந்து அதிகமாக தான் இருக்காங்க, செல் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க எத்தீரியத்தில். ஸோ பை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து விண்டெக்ஸ் அப்படின்ற காயினோடையும் நம்ம வந்து சிஎம்சியை வந்து நம்ம பண்ணிக்கலாம். சிஎம்சி விண்டெக்ஸ் காயினோடையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். விண்டெக்ஸ் காயினோட பண்ணுறது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து கம்மி ரேட்லேயும் வந்து நம்ம வாங்கலாம். பிடிசியை வந்து ஃபஸ்ட்டு விண்டெக்ஸோட வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு விண்டெக்ஸை வச்சு நம்ம வந்து சிஎம்சி காயினை வாங்கலாம், பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். ஸோ வந்து விண்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து 5 ஸ்டார் எக்ஸ்சேஞ்ச்லேயும் நம்ம வந்து சிஎம்சி காயின் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இன்னொரு பிளான் ஒன்று வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள்.
சிஎம்சி அது வந்து நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சிஎம்சி காயினை வந்து எனக்கு ஒரு $1000 வந்து பை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கிளப்பு மூலயமா பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வந்து பார்க்கலாம். இப்போது ஒன்லி 1 minute. விண்டெக்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க, வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ சிஎம்சி காயின் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கிளப்பு மூலயமா பை பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ட்ரிபிள் ஆகிடும். அது எப்படின்றது வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? பிளானும் இருக்குது, ஒர்க்கிங் பிளான் இருக்குது, நான் ஒர்க்கிங் பிளான் இருக்குது. இப்போ நான் ஒர்க்கிங் பிளான் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். நான் ஒர்க்கிங் பிளானில் வந்து நம்மளுக்கு வந்து சிஎம்சி காயின் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் வந்து சொல்கிறேன். சிஎம்சி காயின் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து $50 வந்து $500 வந்து ஸ்டார்டிங் இருக்குது, $500 வந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ $1000 வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து சிஎம்சி காயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுறேன், அதாவது ஒரு $10,000 வரைக்கும் நெக்ஸ்ட் இயரில் போகுது, அதனால் வந்து நான் சிஎம்சி காயின் வந்து பை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பிளான் மூலிமா பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ வந்து $1000 வந்து நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு வந்து $500 அதாவது 50% வந்து நம்மளுக்கு ஸ்பாட்லேயே தந்துடுறாங்க. அதாவது 50% வந்து நம்மளுக்கு ஸ்பாட்லேயே தந்துடுறாங்க. இந்த பிளான் மூலிமா நம்மளுக்கு வந்து பை பண்ணுறது மூலிமா 50% தராங்கன்னா ஒரு $500 வந்து நம்மளுக்கு தந்துடுறாங்க. சரிங்களா? $1000 வந்து நம்ம வாங்க போகிறோம். அதாவது ஒரு ₹1,00,000 வச்சுக்கோங்க. ₹1,00,000 நம்ம வந்து வாங்கும்போது ஒரு ₹50,000 வந்து நம்மளுக்கு காயின் வந்து ஸ்பாட்லேயே தந்துடுறாங்க. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50,000 தான். ஸோ 50,000க்கு வந்து 20% வந்து மந்த்லி வந்து 15 மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து தராங்க. சரிங்களா? 50,000க்கு வந்து நம்ம ஒரு ₹1,00,000 வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ₹50,000 நம்மளுக்கு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண அப்பயே நம்மளுக்கு வந்து தந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 20% வந்து நம்மளுக்கு வந்து மந்த்லி இன்கம், ஏன்னா நம்மளோட மீதி 50,000க்கு வந்து 20% வந்து தராங்க, 15 மந்த்துக்கு வந்து தராங்க. சரிங்களா? அதாவது ₹10,000 50,000க்கு வந்து 10,000 வந்து மாதத்துக்கு தராங்க. இது வந்து 15 மாதம் தராங்க. அப்போ 10,000 இன்ட்டு 15 மாதம்னா 10,000 இன்ட்டு 15 1,50,000 வரும். 1,50,000 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். அதாவது நம்மளோட மணி வந்து ட்ரிபிள் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காயினோட ரேட்டு வந்து $10,000 போச்சுன்னா நம்மக்கிட்ட ஒரு 50,000 காயின்ஸ் இருந்துச்சுன்னா 50,000 இன்ட்டு 10,000 போட்டிங்கன்னா ₹5 crore, 1000 போட்டாலே வந்து 5 crore, ₹50 கோடி நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிரும். ஒரு ₹50 கோடி ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ சிஎம்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த பிளான் வழியாக பை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு பெனிஃபிட் வந்து நம்ம மணி வந்து ட்ரிபிள் ஆனது மட்டும் இல்லாமல் காயினோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பிளான் மூலிமா பை பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணுறது வந்து விண்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க, அது வந்து பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா 5 ஸ்டார் எக்ஸ்சேஞ்சில் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து டன் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு. சரிங்களா? 5 ஸ்டார் எக்ஸ்சேஞ்ச் வந்து டேரெக்ட் வந்து ஐநாரும் டெபாசிட் பண்ணிக்கலாம், டேரெக்டாக வந்து ஐநாராக வந்து செல்லும் பண்ணிக்கலாம். சரிங்களா? சிஎம்சி காயினை செல்லும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் வந்து ஒர்க்கிங் பிளான் இருக்குது, நான் ஒர்க்கிங் பிளான் இருக்குது. நான் ஒர்க்கிங் பிளான் வந்து ரொம்ப பயங்கரமாகவே போயிட்டுருக்கு. ஆல்ரெடி வேறு லெவலில் இன்கம் வந்து வந்துட்டுருக்கு. ஒரு 3 டேஸ்லேயே வந்து $500 வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 1 கோடி 10 கோடி ஏர்ன் பண்ணலாம். அந்த 10 கோடி வந்து 100 கோடியாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பிளானை வந்து நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். விருப்பம் இருக்கவங்க வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நல்ல லீடர்ஸ் வந்து இருக்கீங்க, என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது வந்து நான் ஒர்க்கிங் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு என்னோட மணி வந்து ட்ரிபிள் ஆகணும், அதே சமயத்தில் காயினோட ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகணும், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து சிஎம்சி காயின் வந்து சூஸ் பண்ணி நல்ல ஒரு லெவலுக்கு வந்து போகலாம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.